புதுசா ஒரு ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங்னா என்ன? உட்காந்துட்டே வேலை செய்யற மக்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் சொல்லுது. நான் இல்ல. சோ என்ன மாதிரியான விஷயங்கள் வரும்? ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி, ஹார்மோன் இம்பேலன்ஸ், பிசிஓஎஸ், தைராய்டு. ஆண்களுக்கு இப்ப தைராய்டு ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கு. முதுகு வலி, நான் வந்துட்டு டெயில் போன் பெயின் வந்துருச்சு. சின்ன வயசுல 21 வயசுல ஐடிக்கு ஜாயின் பண்ண ஒரே வருஷத்துல வந்துட்டு எனக்கு முதுகு வலின்னு வந்து நிக்கிறோம். உட்காந்துட்டு வேலை செய்யுங்க, தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்கோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஆனா அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூரிங் மாதிரி உட்காந்துட்டு வேலை செய்யற உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா கண்டிப்பா காலையில ஒரு மணி நேரம் வாக்கிங், ஈவினிங் ஒரு ½ hour வாக்கிங் வந்துட்டு நீங்க கண்டிப்பா மேற்கொள்ளணும். இது கூட இல்லாம நான் இப்படிதான் உட்காருவேன், ஒரு பிரச்சனை வந்தாதான் நான் ரெடி பண்ணுவேன்னா அந்த பிரச்சனை ரெடியே பண்ண முடியாத ஒரு பிரச்சனையா மாறுற மாதிரி இருக்கும். காலையில ஒரு 1 hour வாக்கிங் வந்துட்டு கம்பல்சரி உங்களோட ரொட்டீன்ல சேர்த்துக்கோங்க. சுத்தமாவே உட்காந்துட்டு வேலை செஞ்சு எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ரொட்டீனும் மாத்தாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி வாக் பண்ண வைங்க.